ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். முத்தழகு அழுதுட்டு இருக்கையிலே குழந்தை சத்தம் கேட்குது. வெளியில் வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே தானே உள்ளார வந்து கொடுத்துட்றாங்க. அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ஆறு யாரோ சத்தம் கேட்குதம்மான்னு ஒரு பாட்டு சூப்பராக வாரிசு பாட்டை போட்டு விட்றாங்க. அப்படியே சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. அம்மா தாய் பாசத்தில் மிஞ்சிடுவாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. முத்தழகு குழந்தைய தூக்கி கொஞ்சறாங்க. அதெல்லாம் தானம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் சொர்ணா வராங்க. வந்துட்டு ஏண்டி பிள்ளையை தூக்கிட்டு போன சொல்லு. ஆள் கேட்குறாங்க ரவுண்டு கட்டி. ஆனால் தானே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. பூமி வந்து கத்துறாங்க. இங்கே பாருங்கள், பெண்ணுன்னு நான் பார்க்க மாட்டேன். நான் எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை வந்து அதிகமாக பேச வைக்காதீங்க. சொல்லுங்கள் தனம், ஏன் குழந்தைய எடுத்துகிட்டு போனீங்க? உங்களுக்கு எவ்வளோ நம்பினா என் பொண்டாட்டி இப்படி அவளுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு? அப்படி இப்படின்னு கத்துறாங்க. கத்துன கையோடு அப்படியே சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன கையோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நான் தாம்மா தூக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், சூசைக்கு தெரியும், நான் குழந்தைய நான் வேணுக்குன்னு தூக்கிட்டு போகல, காத்தாட வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, இங்கே ஒரு பிரச்சனைண்டு. அப்படியே எனக்கே என்ன அறியாமலே நான் வேகமாக ஓடினேன். போகும்போது தான் தெரிஞ்சிச்சு குழந்தையும் நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம்னு. அதனால தான் டக்குன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்காடி அப்படி இப்படின்னு சொர்ணம் கத்துறாங்க. என்ன தெரில, பேச்சியை காண அந்த இடத்துல. அந்த பேச்சுக்கு பதில் சொர்ணம் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம பந்தாடுறாங்க. தனத்தை லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. அந்த சமயம் பார்த்து அஞ்சலி சொல்கிறாங்க, குழந்தைதே வந்துருச்சே, ஏங்க திட்டுறீங்க கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. வாயை மூடி, உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, உன் பிள்ளை போனால் தெரியும் என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ வந்து குழந்தை போனால் எதுவுமே ததுங்காத மாதிரி சந்தோஷப்பட்டிருப்ப, இப்போ என்ன வந்து நடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. அஞ்சலி ரஜினாவும் நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு வாடி நமக்கு அப்படின்னு உள்ளார போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்து கொஞ்சிறாங்க, அணைக்கிறாங்க, பாசமாக இருக்காங்க. சொரணம் போயிட்டு சுற்றி போடுறாங்க. என் பிள்ளை வந்துருச்சு, என் தங்கம் வந்துருச்சு, இந்த பேச்சு விட்டு வாரிசு, நீ போயிடாதடா, நீ எப்படி போக முடியும் அப்படின்னு கொஞ்சுறாங்க, குழாவுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே தனம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளை நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கன்ட்டு. அந்த சமயம் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. என்னடி ஆச்சுண்டு. நல்லபடியாக நான் ஒப்படைச்சிட்டேன்டி, நல்ல வேலைடி அப்படிங்கிறாங்க. ஆனால் என் பிள்ளை மேலே அந்த பூமி ஐயா எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு தெரியுமா? அந்த முத்தழகு அம்மாவும் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. இந்த வீட்டு வாரிசுன்னு அந்த தனம் சொர்ணம்மாவே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பெத்த தகப்பேன் அவன் எப்படி இருந்தேன், ஆனால் பெக்கலைனாலும் அந்த பூமி எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. என் பிள்ளைக்கு இந்த அன்பு பாசம் வேணும். நல்ல ஒரு வசதியான இடத்துல, அதுவும் குணத்தோட நல்ல வீட்டில் பெரிய இடத்துல பேர் வாழ போகிறான். எனக்கு அது போதுமா அப்படிங்கிறாங்க தனத்துக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், ஏண்டி நான் இதை தனடி சொன்னேன், நீ தனடி கேட்கல, உன்னோட இருந்து அவன் கஞ்சிக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்படணும், இப்போ பாரு ஜாம்னு வாழ போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தனம் சொல்லிடுறாங்க, நான் அவனை பார்த்துக்கிட்டே இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொர்ணம் சொல்லிடுறாங்க, இனிமேல் பிள்ளை தூக்குற வேலையை வச்சுக்காத, நீ வீட்டு வேலையை பார்க்குறோ நிப்பாட்டிக்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மா இந்த வீட்டில் உனக்கு கொஞ்சமாவது மதிப்பு வச்சுருக்கோம், உன் மேலே நாங்கள்லாம் பாசமாக இருக்கிறவங்கனால தான், நல்லவங்களை கண்டு தான் உன்னை இந்த வீட்டில் இடம் கொடுத்துருக்காங்க, இனியாவது காப்பாற்றிக்கப்பாரு அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க ஸ்வேதா. ஏன் இப்படி பண்ணிட்டு போனேன் அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. அப்படி தானே நிற்கிறாங்க அழுத வாக்கில். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், எப்படியோ நம்ம பிள்ளையை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், நம்ம பிள்ளை வளர்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளார அஞ்சலி ரஜினாவும் பயந்து போய் நடுங்கியிருக்காங்க. என்னடி பிள்ளையை கடத்திட்டு போனால் மறுபடியும் கொண்டாந்துட்டா, இது எப்படி ஏன் கடத்திட்டு போனால் என்னன்னு தெரியலையே, அப்போ சேகருக்கு தாண்டி ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.